தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 10 இறைவசனங்கள் 17 முதல் 24 முடிய. அக்காலத்தில் அனுப்பப்பட்ட 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விழக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீயாவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 26ஆம் வாரம் அக்டோபர் 5ஆம் தேதி 2024ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயங்களை செய்கிறாரு. என்ன செய்கிறாரு? தன்னுடைய சீடர்கள் போக மீதி 72 பேரை நியமித்து அனுப்புனார் இல்லைங்களா? எனக்கு முன்னாடியே போய் எல்லா இடத்தையும் போய் பார்த்துட்டு வாங்கடா அப்படின்னு அனுப்பினார்ல. அவங்கெல்லாம் திரும்ப என்ன சொல்கிறாங்க, எப்பா உன் அப்படியே ஜாலியாக என்ஜாய் சந்தோஷத்தோடு சொல்கிறாங்க, உங்கள் பேரை சொன்ன பேயெல்லாம் ஓடுதுப்பா, எங்களுக்கு சூப்பராக ஃபீல் ஆகுது, செம்மையாக இருக்குது எங்களுக்கு அப்படின்றாங்க. ஏசப்பா என்ன சொல்கிறாரு? டேய், அதுக்காக நீ ஹாப்பி ஆகாத, விண்ணகத்தில் உன் பேர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு நீ ஹாப்பியாரு, மகிழ்ந்துரு. அதை விட்டு தீயாவி உனக்கு அடிப்படையெல்லாம் மகிழ்ந்திருக்காத அப்படின்றாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா அவங்களுக்கு என்னென்ன பவர் கொடுத்துருக்காரு பாருங்கள். சாத்தான் மின்னலை போல் விளையாடுறதும், அதே மாதிரி பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கிற பவர், அதாவது கெட்டது அனைத்தையுமே மிதிக்கிற பவர் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும். உங்களுக்கு இப்போ எதிரி யாரோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட எல்லா வல்லமையும் அவங்க ட்ரை பண்ணாலும் உங்களை வீழ்த்த நீங்கள் தான் அவங்கள வெல்லுவீங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு பவர் கொடுக்குறாரு ஏசப்பா. யாருக்கு? தன்னுடைய சீடர்களுக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா உடனே தூய ஆவியால் பேருவகைன்னு என்ன சொல்கிறாரு? எப்பா கடவுளே, ஆண்டவா, உண்மை போற்றுகிறேன். ஏன்னா நீங்கள் எவ்வளவோ ஞானிகள் வாழ்ந்துருக்காங்க, பழைய ஏற்பாட்டில் பார்த்துருக்கோம். எவ்வளவோ அரசர்கள், எவ்வளவோ மக்கள், எவ்வளவோ இறைவாக்கினர்கள் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தாத விஷயத்த இந்த குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீரே அப்படின்றாரு. குழந்தைகள்லாம் யாரை சொல்கிறாரு? அங்கே இருக்கிறவங்கள தான் சொல்கிறாரு. ஏன்னா குழந்தை உள்ளம் படைத்தவர்கள் எல்லாருமே. ஓகேங்களா? அதே தான் நம்மளும் சொல்கிறாரு. நாமளும் குழந்தை உள்ளமாக மாறினோம்னா நமக்கும் மறை உண்மைகள் அனைத்தும் புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? நமக்குள்ளே நம்ம வாழ்க்கையிலேயே நடக்க ஆரம்பிக்கும். ஏசப்பாவுடைய வெளிப்படுத்துதல் நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளும் என்ன பண்ணணும்? குழந்தையாக மாற வேண்டும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஏசப்பா இன்னும் சூப்பராக ஒரு விஷயத்த சொல்கிறார் பாருங்கள். இது எனக்கு அடிக்கடி ரொம்ப பிடிச்ச விஷயம். என்னது? நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே, அதை எவ்வளவோ பேர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்கு.
ஏன்னா எவ்வளவோ பேர் இப்போ கூட நம்ம என்ன பண்ணுறோம், கடவுளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் இல்லையா? கடவுளை பார்க்கணும்னா ஏசப்பா தான் கடவுள். ஸோ ஏசப்பாவை அவங்க நேருக்கு நேராக பார்க்குறாங்க அப்படிங்கும்போது, அப்போ அவங்களாம் எவ்வளோ பேறு பெற்றவர்கள் பாருங்கள். ஏன்னா அந்த காலத்தில் எல்லா இறைவாக்கினர்களும் கடவுளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. மக்கள் கூட முடியல. ஆனால் இப்போ சீடர்கள் வந்து பார்க்குறாங்க ஏசப்பாவை. ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சவங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்குறதையும் அவங்க கேட்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் கேட்க முடியல. நீங்கள் கேட்குறீங்கடா. ஸோ நீங்களாம் கொடுத்து வச்சவங்க அப்படின்றது. பட் இப்போ நம்மகிட்ட பைபிள் இருக்குது. ஸோ எல்லாராலையுமே ஏசப்பாவுடைய வாழ்க்கையில் வாழ முடியும், புரிஞ்சிக்க முடியும், கேட்டுக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஓகேங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.